ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இன்கம். அக்ரிகல்ச்சர் இன்கம்ன்றது நம்ம நாட்டோட ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமாக ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா டிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அது இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் இன்கம் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிலிட்டி வரும் அப்படின்னா, யார் யார் சிலபஸ்லாம் வரும் அப்படின்னா, சிஏ இன்டர்மீடியேட் எக்ஸாமினேஷனில் வரும், சிஎம்ஏ இன்டர்மீடியேட் எக்ஸாமினேஷனில் வரும், சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாமில் வரும். இந்த 3 பேருக்குமே இந்த அக்ரிகல்ச்சர் இன்கம்ன்றது ஒரு முக்கியமான டாபிக் தான். அதில் நம்ம சேனல் பேர் என்ன சொல்லியிருக்கோம், சிஏசிஎம்ஏ பார்ட்னர். இதே பேரில் யூடியூப் சேனல் இருக்குது, நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் இருக்குது, டெலிகிராம் இருக்குது, அதுக்கப்புறம் மெயில் ஐடி இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது டவுட்டுன்னா மெயில் பண்ணலாம், இல்லை கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம். அக்ரிகல்ச்சர் இன்கமில் முக்கியமான ஃபோருன்னா என்ன அப்படின்னா, டீ, ரப்பர், காஃபி. காஃபிலேயே 2 டைப் ஆஃப் காஃபி இருக்குது. காஃபி ரோஸ்டட் காஃபின்னு சொல்லுவாங்க, அதை ரோஸ்ட் பண்ணி கொடுக்கறது. இப்போது இந்த அக்ரிகல்ச்சர் இருக்கு இல்லையா, இந்த 4 ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இன்கம் டேக்ஸில் வந்து ரேஷியோ கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? ரேஷியோ படி நீங்கள் பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம ஊட்டிக்கெலாம் போனோம்னா டீ எஸ்டேட் நிறையா இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் தேயிலை வாங்குறீங்க, டீ வாங்குறீங்க அப்படின்னா, டீனா நம்ம குடிக்கிற டீ இல்லை, அந்த டீ பொடி இருக்கும் இல்லையா, அந்த பொடி வாங்குறீங்க அப்படின்னா அதில் 60% மட்டும்தான் அக்ரிகல்ச்சர், பேலன்ஸ் 40% வந்து நான் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த டீ தூளோட விலை வந்து 100 rupees அப்படின்னா, அதில் அக்ரி இன்கம், நான் அக்ரி இன்கம் ரெண்டுமே இருக்கும். அக்ரி இன்கம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, அக்ரி இன்கம் வந்து 60 rupeesம், நான் அக்ரி இன்கம் 40 rupeesம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 100 ரூபாயில் வந்து 60% அக்ரிகல்ச்சர் இன்கம், 40% வந்து நான் அக்ரிகல்ச்சர் இன்கம். இப்போது இந்த 60% நமக்கு என்ன கிடையாது, டேக்ஸே கிடையாது, எக்ஸம்டட் இன்கம். இந்த 40 rupees மட்டும்தான் டேக்ஸபிள் இன்கம். ஓகேங்களா? இந்த 40% மட்டும்தான் டேக்ஸபிள் இன்கம். எதுக்கு? இது வந்து டீக்கு. ஓகேங்களா? காஃபியை பொறுத்த வரைக்கும், ரப்பரை பொறுத்த வரைக்கும் 65% ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கம், நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து 35%. அப்போது இதில் நீங்கள் காமனாக படிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்னா, இதை ஒரு மேஜிக் மாதிரி தான், மெமரி பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். 60-40, 65-35, 75-25, 60-40 அப்படிலாம் படிக்கக்கூடாது. டீ, காஃபி ரெண்டுமே ஒன்று தான். காலையில் எழுந்தா டீ குடிப்பீங்களா, காஃபி குடிப்பீங்களா? ரெண்டுமே தான் குடிப்போம். ஒரு சிலர் வந்து டீயும் குடிப்பாங்க, காஃபியும் குடிப்பாங்க. அப்போது நம்ம குடிக்கிற காஃபி எல்லாமே ரோஸ்டட் காஃபி. அப்போது டீக்கும் காஃபி, அதுவும் ரோஸ்டட் காஃபிக்கும் ஒரே இது தான். எவ்வளோ வரும்? 60-40. ஓகேங்களா? அப்போது ரோஸ்ட் பண்ணதுக்கு மட்டும்தான் 60-40. நான் ரோஸ்ட் பண்ணலை, டீ மட்டும்தான் காஃபி மட்டும்தான் வாங்குகிறேன் அப்படின்னா 75-25. ஏன்னா ரோஸ்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் அதிகமான வேலையாக இருக்கும். அதனால் அதுக்கு எவ்வளோ சொல்கிறாங்க? 75-25. ரப்பரை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரேஷியோ 65% இஸ்ட்டு 35%. அப்போது இதை நம்ம எப்படி மெமரி பண்ணலாம் அப்படின்னா, டீ வந்து எப்பயுமே மார்னிங் குடிப்போம் 60-40. நம்ம காஃபியுமே எப்போ தான் குடிப்போம்? அதுவும் ரோஸ்டட் காஃபியாக இருந்துச்சு அப்படின்னா மார்னிங் தான் குடிப்போம். வெறும் காஃபி வாங்கி நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது காஃபி கொட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் 75% அக்ரிகல்ச்சர், ஆனால் பிஸ்னஸ் எதுவுமே இருக்காது. பிஸ்னஸ் இன்கம்னா எதை சொல்கிறாங்க அப்படின்னா, டீ எடுத்துக்கோமே,
அந்த இலையை பறித்து அதை வந்து மிஷினில் போட்டு அரைச்சி ஒரு பொடியாக கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த மிஷினில் கொண்டு போய் போட்டு பொடியாக அரைக்கிறது வந்து பிஸ்னஸ் இன்கம். அதை பேக்கெட் பண்ணுறாங்க இல்லையா, பேக்கெட் போட்டு விற்கிறாங்க இல்லையா, அந்த பேக்கெட் வந்து பிஸ்னஸ் இன்கம். ஆனால் டீ எஸ்டேட்லேருந்து அந்த இலையை பிடிங்கிட்டு வராங்க இல்லையா, அது மட்டும் என்னது, அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த சுச்சுவேஷனில் நம்ம அந்த பொருளை யூஸ் பண்ணலான்னு ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எது வரைக்கும் அக்ரிகல்ச்சர் எது நான் அக்ரிகல்ச்சர்ன்ட்டு ஒரு டைம்லைன். இப்போது உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உருளைக்கிழங்கு பூமிக்குள்ளே வளருமா? அப்போது இந்த உருளைக்கிழங்கு வளர்ந்த உடனே நம்ம ஒரு ஸ்டேஜில் அதை பிடுங்கிடுவோம். பிடுங்கின உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே தண்ணியில் கழுவி நம்ம சாப்பிடலாம், ஓகேங்களா. ஆனால் அதை வந்து இவங்க சிப்ஸ் போட்டு விற்கிறாங்க அப்படின்னா இது பிஸ்னஸ் இன்கம். அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது எல்லாமே பிஸ்னஸ் இன்கம். அதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா, இது எல்லாமே என்னது, அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. எந்த ஸ்டேஜில் ஒரு பொருள் வந்து யூஸ் பண்ணுற நிலைமைக்கு வருதோ அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அக்ரிகல்ச்சர் இன்கம். யூஸ் பண்ணுற ஸ்டேஜை தாண்டி நீ இன்னமும் ப்ராசஸ் பண்ணுற அப்படின்னா அது வந்து பிஸ்னஸ். ஏன் அந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க, நம்ம அப்படியே விற்றோன்னா உருளைக்கிழங்கு 10 ரூபாய்க்கு போகும். அதையே நல்லா கழுவி சிப்ஸாக கட் பண்ணி அதை பிராண்ட் பண்ணி அதை மார்க்கெட்டில் சேல் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 20 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பிஸ்னஸ் ஐடியா, பிஸ்னஸ் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அக்ரிகல்ச்சர் இன்கமும் பிஸ்னஸ் இன்கமையும் இந்த மாதிரி தான் பிரிக்கணும். ஓகே, இப்போது அந்த பர்சன்டேஜை ஞாபகம் வச்சுக்கலாமா. டீக்கு எவ்வளவு, 60-40. காஃபி ரோஸ்டட் காஃபியாக இருந்துச்சு அப்படின்னா 60-40. அதே இது நார்மல் காஃபியாக இருந்துச்சு அப்படின்னா 75-25. அதே இது ரப்பராக இருந்துச்சுன்னா 65-35. ஓகேங்களா. இது இந்த 4% மட்டும் ரொம்ப மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணுறதை விட சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. காஃபியும் டீயும் ஒன்று தான். காஃபியில் ரோஸ்டட் காஃபியும் நார்மல் டீயும் ஒன்று. எவ்வளோ, 60-40. காஃபி வந்து வெறும் காஃபி தானே, அப்போ பிஸ்னஸ் வந்து கம்மியாக இருக்கும், அக்ரிகல்ச்சர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ 75-25. ரப்பருக்கு வந்து 65-35. எப்பயுமே உங்களுக்கு தெரியும், மொத்தம் நமக்கு இருக்கிறதே வந்து 60-40, அதுக்கப்புறம் 65-35, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன இருக்குது 75-25. இது வந்து டீக்கும் காஃபிக்கும் போயிடுச்சு, காஃபி ரோஸ்டட் காஃபிக்கும் போயிடுச்சு, ஓகேங்களா. இது வந்து காஃபிக்கு போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், என்ன இருக்குது, ரப்பர். முடிச்சா நம்ம இப்படி கூட மனப்பாடம் பண்ணிக்கலாமா, ஓகேங்களா. இந்த 2 வச்சு அதையும் நம்ம மனப்பாடம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, புரிஞ்சா. இந்த 4ஐயும் மனப்பாடம் பண்ணிடுங்க, மறக்காமல் மனப்பாடம் பண்ணிடுங்க. எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் இன்கம் மோர் தென் 5,000 இருக்கணும். இப்போ வந்து என்கிட்ட அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்குது, ஆனால் அப் டு 5,000 இருந்துச்சு அப்படின்னா எக்ஸம்ப்டட். பட் உங்களோட அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து ஒரு 1 lakh இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அக்ரி இன்கம் வந்து 1 lakh இருக்குது. அதே மாதிரி அடுத்த கண்டிஷன் என்ன, நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் எக்ஸீடிங் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் என்ன, பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் என்ன, உங்களோட ஏஜை பொறுத்து வரும். அப் டு 60 இருந்துச்சு அப்படின்னா 2,50,000. அதே இது 60 to 80 இருந்துச்சுன்னா 3 lakh. அபோவ் 80 இருந்துச்சு அப்படின்னா 5 lakh. ஓகேங்களா. இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம், பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். இது எப்போனா ஓல்டு ரெஸ்யூம். இது பேர் என்னது, ஓல்டு ரெஸ்யூமில் தான் சொல்கிறேன், நியூஸ் ரெஸ்யூம் கிடையாது. ஓகே, இப்போது இந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டோட நான் அக்ரிகல்ச்சர் இன்கம், அதாவது பிஸ்னஸ் இன்கம் மோர் தெனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னோடய ஏஜ் 52 அப்படின்னா என்னோடய இன்கம் எவ்வளோ இருக்கணும், அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து மோர் தென்
5000 இருக்கணும். அதே மாதிரி நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து மோர் தென் 2,50,000 இருக்கணும். ஓகேங்களா? இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுக்கு ஒரு கால்குலேஷன் ஃபார்முலா வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி டேக்ஸ் கால்குலேஷன் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. இப்போது நம்ம சொன்னபடி இப்போ அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளோ சொல்லியிருந்தோம்? 1 lakh சொல்லியிருந்தோம். நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து ஒரு 4 lakh வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு அவங்க சொன்னபடி கால்குலேட் பண்ணோன்னா எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், இல்லை அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃபுல்லாக எக்ஸம்டடு, நார்மல் இன்கம் மட்டும் நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போது அதுக்கான ஸ்டெப் கால்குலேஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் இன்கம், நான் அக்ரிகல்ச்சர் இன்கம், டேக்ஸ் லயபிலிட்டி. டேக்ஸ் லயபிலிட்டி வரைக்கும் மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் இன்கமும் நான் அக்ரிகல்ச்சர் இன்கமும். அப்போது அக்ரி ப்ளஸ் நான் அக்ரி, அக்ரி இன்கம் ப்ளஸ் நான் அக்ரி இன்கம். அக்ரி இன்கம் எவ்வளோ சொன்னோம்? 1 lakh சொன்னோமா? நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளோ சொல்லியிருந்தோம்? 4 lakh. இப்போ இது ரெண்டையும் சேர்த்தா உங்களுக்கு எவ்வளவு? 5 lakh. நமக்கு ஸ்லாப் ரேட்லாம் தெரியும். எவ்வளவு? 2,50,000 வரைக்கும் நில்லு, 2,50,000 5 lakh வரைக்கும் 5%. அப்போது 2,50,000 வரைக்கும் நில்லு, 2.5 lakh to 5 lakh வரைக்கும் 12,500. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்னது? கண்டுபிடிச்சாச்சா? அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? ரெண்டாவது ஸ்டெப் 2. ஸ்டெப் 1 இதுதான். இப்போ நம்ம ஸ்டெப் 2 கால்குலேட் பண்ண போகிறோம். ஸ்டெப் 2 என்னது? அக்ரி இன்கம் ப்ளஸ் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். நம்மளோட அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளவு? 1 lakh. அக்ரி இன்கம் ப்ளஸ் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் 1 lakh ப்ளஸ் 2,50,000. இப்போ எவ்வளோ வருது? 3,50,000 வருதா? இதுக்கு டேக்ஸ் லைபிலிட்டி போட்டால் எவ்வளோ வரும்? இப்போது நமக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளோ இருக்குது? 1,50,000 இருக்கா, 2,50,000 இருக்கா? அப்போ பேலன்ஸ் இருக்கிற அப்போது ஸ்லாப் ரேட் போடுங்க. 2,50,000 எவ்வளோ வரும்? நில்லு, 2.5 lakh to 5 lakh. 5 lakh போடக்கூடாது, 3.5 lakh. அப்போது 1 lakhக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 5%. 5% போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 1 lakhக்கு 5% போட்டால் 5,000 வருமா? நம்மளோட டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளவு? 5,000. ஸ்டெப் 2 அவ்வளோதான். ஸ்டெப் 3 என்ன? ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2. அப்போது ஸ்டெப் 1ஐயும் ஸ்டெப் 2வையும் ரெடியூஸ் பண்ணணும். ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2. ஸ்டெப் 1ல் என்ன ஆன்சர் வந்துச்சு? 12,500 மைனஸ் 5,000. அப்போ இது ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 7,500. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சர்சார்ஜ். சர்சார்ஜ் எல்லாமே 50 லட்சத்துக்கு மேலே போனால் தான் வரும். நமக்கு அது கிடையாது. ரிபேட்டு பேஸ்டு ஆன் நான் அக்ரி இன்கம். முக்கியமாக தப்பு பண்ணுற ஒரே இடம் இது ஒன்று மட்டும்தான். ஏன்னா எல்லாருமே எதை பார்த்துருவாங்க? அக்ரி ப்ளஸ் நான் அக்ரி ரெண்டு இன்கத்தையும் சேர்த்து வச்சு பார்த்துருவாங்க. அப்படி பார்க்கவே கூடாது. ஒன்லி நான் அக்ரி இன்கம் மட்டும்தான் பார்க்கணும். நான் அக்ரி இன்கம் நம்மக்கிட்ட எவ்வளோதான் இருக்குது? நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளோ இருக்குது? எவ்வளோதான் இருக்குது? 4 lakh. நமக்கு ஓல்டு ஸ்லாப் ரேட் படி பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ வரைக்கும் எக்ஸம்டட் உண்டு? ஓல்டு ஸ்லாப் ரேட் படி பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ எக்ஸம்டட் உண்டு? 12,500. ஆனால் நமக்கு எவ்வளோ தான் டேக்ஸ் லைபிலிட்டி வருது? 7,500. அப்போது ஸ்டெப் 4 வந்து ரிபேட்டு எவ்வளவு? 7,500 12,500
7,500 12,500 போடணுமா இல்லை 7,500 போடணுமா? 7,500 12,500 போடக்கூடாது. ஏன்னா ரிபேட் எப்போயுமே டேக்ஸபிள் வேல்யூவையும் ரிபேட்டையும் கம்பேர் பண்ணி விச்சவர் ஸ்லோயரை தான் ரிபேட்டாக எடுத்துக்கணும். ஓகேவா? 7,500 நில். ஓகே, இதே இது நம்ம நார்மலாக டேக்ஸ் பே பண்ணோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் ஃபுல்லாகவே எக்ஸம்டட், நான் வந்து நான் அக்ரிக்கு மட்டும்தான் டேக்ஸ் பே பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளோட டேக்ஸ் இன்கம் எவ்வளோ இருந்துச்சு? 4 lakh இருந்துச்சா? அந்த 4 lakh டேக்ஸ் லைபிலிட்டி போட்டால் எவ்வளோ வரும்? 2.5 lakh வரைக்கும் நெல், 2.5 lakh to 5 lakh வரைக்கும் 12,000 4 lakh வரைக்கும் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 1.5 lakh 1.5 lakhக்கு 5%னா 7,500. கரெக்டா? டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளவு? 7,500. ரிபேட் போட்டுடலாமா? 7,500. இப்போ என்ன பே பண்ண வேண்டியிருக்கு? நெல். அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? 7,500. இதுவுமே என்னதுதான்? 7,500. அப்போது நீங்கள் என்ன பே பண்ண வேண்டியில்லை, டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டுமே ஒன்று தான். ஏன் ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அக்ரிகல்ச்சர் இன்கம் இங்கே ஆட் பண்ணுறோம், நான் அக்ரிகல்ச்சர் இன்கமாக ஆட் பண்ணுறோம். அப்போது ரெண்டுமே சேரல டோட்டல் இன்கம் வருமா? டோட்டல் இன்கம் வரும். அதுக்கடுத்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டையும் அக்ரிகல்ச்சர் இன்கமையும் ஆட் பண்ணி ரெடியூஸ் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? அந்த டோட்டலில் மேலே இருந்த டோட்டல் அமௌண்ட்டில் நம்ம எதை ரெடியூஸ் பண்ணிடுறோம்? பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டையும் அக்ரிகல்ச்சர் இன்கமையும் ரெடியூஸ் பண்ணிடுறோம். அப்படிங்கிற நெட் எஃபெக்டாக நீங்கள் அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கு டேக்ஸ் பே பண்ண மாட்டீங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? செஸ்ஸை ஆட் பண்ணணும். செஸ் எப்போ ஆட் பண்ணணும்? நம்ம டேக்ஸ் பே பண்ண வேண்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? செஸ்ஸு ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னா தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இது என்னென்னா சேல் ஆஃப் லேண்டு. நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டு இருக்கு இல்லையா, நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டை சேல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நிமிஷம், இப்போ நம்மக்கிட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை நான் சேல் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி சேல் பண்ணுவாங்க? இதில் வந்து ரூரல் அர்பன் சொல்லி 2 லேண்ட் இருக்கும். ரூரல் அர்பன். ரூரல் அப்படின்னா என்ன, அர்பன்னா என்ன? அர்பன்ன்றது டேக்ஸபிள்னு சொல்லியிருக்காங்க, ரூரல்ன்றது அக்ரி லேண்டு நாட் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிட்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது வில்லேஜ் சைடுன்னு சொல்லுவோம், வில்லேஜ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய லேண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை ரூரல் லேண்டுன்னு சொல்லுவாங்க. அதே சிட்டிக்கு நடுவில் சென்ட்ராக ஒரு லேண்டு இருந்துச்சுன்னா அதை வந்து அர்பன் லேண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சிட்டிக்கு நடுவில் சிட்டிக்கு வெளியில் அப்படின்னு பிரிப்பாங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்லாப் ரேட்டை வச்சு பிரிப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லாப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாப்புலேஷன் வந்து 10,000 to 1 lakh, அதாவது 10,000 to 1 lakh பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா அவங்க எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ரூரல் சொல்லுவாங்க அப்படின்னா 2 kilometers. அந்த 2 kilometers ரேடியேஷன் வந்து ஃபுல்லாக அந்த லேண்டை சுற்றி கிடையாது, இங்கே ஒரு கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, உங்கள் சிட்டி சென்டர்லேருந்து 2 kilometers. இந்த 2 kilometersக்கு உள்ளே உங்கள் லேண்டு இருந்துச்சு அப்படின்னா, அந்த 2 kilometersக்கு உள்ள லேண்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அர்பன் லேண்டு. அது பேர் என்ன? அர்பன் லேண்டு. அதுக்கு வெளியில் அந்த 2 kilometers, அப்போ 2.5 இருந்துச்சு, 2.5 kilometersல இருக்குது அப்படின்னா அது வந்து அர்பன் லேண்ட். அதை நீங்கள் சேல் பண்ணால் எக்ஸம்டட். அர்பன் லேண்டை சேல் பண்ணால் எக்ஸம்டட், ரூரல் லேண்டை சேல் பண்ணிங்க அப்படின்னா டேக்ஸபிள். ஓகே, ரூரல் லேண்டை சேல் பண்ணிங்கன்னா எக்ஸம்டட், அர்பன் லேண்டை சேல் பண்ணிங்கன்னா டேக்ஸபிள். ஓகேங்களா? இது வந்து 10,000 to 1 lakh பாப்புலேஷன் இருந்துச்சு அப்படின்னா 2 kilometers, 1 lakh to 10 lakh, அதாவது பாப்புலேஷன் வந்து 1 lakh to
10 லேக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா கிலோமீட்டர்ஸ் வந்து 6 கிலோமீட்டர்ஸ். இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த 6 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளே உங்களோட லேண்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அர்பன். அதுக்கு வெளியில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, ரூரல். இந்த ரூரல் லேண்டை நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸம்டட். அதே இது அர்பன் லேண்டை சேல் பண்ணிங்கன்னா டேக்ஸபிள். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, உங்களோட பாப்புலேஷன் வந்து அபோவ் 10 லேக்காக இருந்துச்சு அப்படின்னா அபோவ் 10 லேக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பாப்புலேஷன் வந்து 8 கிலோமீட்டர்ஸ். அந்த 8 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா லேண்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு, அது பேர் என்னது, அர்பன். அதுக்கு வெளியில் இருந்துச்சு அப்படின்னா ரூரல். ஓகே, இப்போது எக்ஸாம்பிளோட பார்த்துடலாமா? எக்ஸாம்பிள் வந்து இப்போது கோயம்புத்தூரே எடுத்துக்கலாம். கோயம்புத்தூரில் சிட்டி சென்ட்ரு பாயிண்ட், இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்குள்ளேருந்து ஒரு சென்னையில் வந்து ஒரு கோயம்புத்தூரில் வந்து பாப்புலேஷன் வந்து 9 லேக்ஸ் இருக்காங்க. ஓகேவா? 9 லேக்ஸ். என்னோடய ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. கிலோமீட்டர் வந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. அந்த சிட்டி சென்டர்லேருந்து என்னோடய இது வந்து 8 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. அப்போது இது வந்து ரூரல் லேண்டா அர்பன் லேண்டா, ரூரலா அர்பன்னா கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுதான் கேஸ். இப்போ பாப்புலேஷன் படி பார்ப்போம். பாப்புலேஷனில் ஃபஸ்ட்டு என்ன, 10 லேக்கில் இருந்து 10,000லேருந்து 1 லேக் வரைக்கும் பாப்புலேஷன் இருந்துச்சு அப்படின்னா 2 கிலோமீட்டர்ஸ். அதாவது 1 லேக் டு 10 லேக் வரைக்கும் பாப்புலேஷன் இருந்துச்சு அப்படின்னா 6 கிலோமீட்டர்ஸ். அதே இது 10 லேக்கு அபோவாக இருந்துச்சுன்னா எவ்வளவு, 8 கிலோமீட்டர்ஸ். இப்போ என்னோடய பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, 9 லேக்கு. அப்போது 9 லேக் பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா அது எங்கே வரும், எந்த கேட்டகரியில் வருது, 6 கிலோமீட்டர்ஸ் கேட்டகரியில் வருது. அப்போது சிட்டி சென்டரில் இருந்து வெறும் 6 கிலோமீட்டர்ஸ்க்கு மட்டும் ரேடியேஷனில் மட்டும்தான் அர்பன் லேண்டு, ரூரல் லேண்டு. அதை தாண்டி இருந்துட்டாலே அது பேர் என்னது தான், ரூரல் லேண்டு, ரூரல் லேண்டு. அப்போது இந்த லேண்டை நான் சேல் பண்ணாலும் எக்ஸம்டட். இந்த லேண்டை சேல் பண்ணால் எக்ஸம்டட். புரிஞ்சா? இப்படி தான் இந்த சம்மை போடணும். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஒன்ஸ் மோர் இதை திரும்ப ஸ்பீடாக ஒரு ஆட்டை பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 4 இதுக்கு மட்டும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, மிச்சம் எதுக்கும் ரேஷியோ கொடுக்கல. அந்த 4 என்னென்னா டீ, ரப்பர், காஃபி ரோஸ்ட்டு. இப்போ டீயை பொறுத்த வரைக்கும் 60-40, ரப்பரை பொறுத்த வரைக்கும் 65-35, காஃபியை பொறுத்த வரைக்கும் 75-25, காஃபி ரோஸ்டோட பொறுத்த வரைக்கும் 60-40. இந்த அக்ரிகல்ச்சர் இன்கம் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு கால்குலேஷன் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 2 கண்டிஷன் செக் பண்ணணும். என்னென்ன கண்டிஷன் செக் பண்ணணும்னா, உங்களோட அக்ரிகல்ச்சர் இன்கம் மோர் தென் 5,000 அப்படின்றத செக் பண்ணணும். உங்களோட அக்ரிகல்ச்சர் இன்கம் மோர் தென் 5,000 இருக்கான்னு செக் பண்ணணும். ரெண்டாவது கண்டிஷன், நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை விட எக்ஸீட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லணும். நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டோட எக்ஸீட் ஆகிருக்கா. இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் இந்த ப்ரொவிஷன், இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, அக்ரி ப்ளஸ் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2 என்ன, அக்ரி இன்கம் ப்ளஸ் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட், இது ரெண்டையும் ஆட் பண்ணி டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து என்ன, ஸ்டெப் 3, ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2. ஸ்டெப் 4 என்ன சொல்லியிருக்காங்க, சர்சார்ஜ் அப்ளிகபிள்னா சர்சார்ஜ் போடுங்க, இல்லை ரிபேட் அப்ளிகபிள்னா ரிபேட் போடுங்க. ரிபேட் எப்பயுமே பேஸ்டு ஆன் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம், பேஸ் பண்ணி தான் நீங்கள் ரிபேட் போடணும். அக்ரிகல்ச்சரையும் சேர்த்துக்க கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டெப் 5 தான் என்னது, செஸ்ஸை நீங்கள் ஆட் பண்ணி போட்டுடணும். ஓகே, அதுக்கப்புறம் சேல் ஆஃப் லேண்டு, அதுக்கான கண்டிஷன் என்ன, உங்களோட பாப்புலேஷன், உங்கள் சிட்டியோட பாப்புலேஷன் வந்து 10,000 to 1 லேக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வித்தின் 2 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே அந்த உங்களோட லேண்டு அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது பேர் அர்பன். 2 கிலோமீட்டர்ஸ் ஆஃப்டர் அமைஞ்சிருந்துச்சு, அதுக்கடுத்து அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா ரூரல்.
ரூரல் லேண்டை நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா நாட் டேக்ஸபிள், அர்பன் லேண்டை சேல் பண்ணிங்கன்னா டேக்ஸபிள். அதே மாதிரி பாப்புலேஷன் 1 lakh to 10 lakh வரைக்கும் இருந்துச்சுன்னா வித்தின் 6 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கிற லேண்டு எல்லாமே வந்து அர்பன் லேண்ட், அதுக்கு தாண்டி இருக்கிறது எல்லாமே ரூரல் லேண்டு. அதே இது பாப்புலேஷன் வந்து 10 lakhக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 8 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அது என்னது அர்பன் லேண்டு, அதை தாண்டி இருக்கிற எல்லா லேண்டுமே ரூரல் லேண்டு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இல்லை மெயில் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஏதாவது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி நீங்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை எனக்கு ரெஃபர் பண்ணலாம். நான் அதுபடியே உங்களுக்கு கிளாஸை ரன் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.